கருட கிழங்கு பத்தி சொல்லியிருந்தீங்க. சோ அத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கருட கிழங்கு யாரெல்லாம் பயன்படுத்தலாம், ஏன் பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஸோ அதுதான் இன்னைக்கு டாபிக்காவே கொண்டு வந்திருக்கேன். அந்த கருட கிழங்கு நிறைய பேருக்கு தெரியல, ஒரு சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பத்தி இன்னைக்கு சொல்லுங்க. ஆமாம், கருடன் கிழங்கு நிறைய பேருக்கு தெரியல. வீட்டில் துளசி வச்சா நமக்கு கிருஷ்ணருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு மணி பிளான்ட் வச்சா ஒரு நல்ல அந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் இது நல்லா இருக்கும், சப்ளை நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் இது கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு மூலிகை கிழங்கு அப்படிங்கிறது திருஷ்டி தோஷங்களை போக்கக்கூடியது. இது எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கருடன் கிழங்கெல்லாம் தெரியும். இது ஆக்சுவலாக நாட்டு மருந்து கிடையாதுன்னா வெறும் டியூபாக இப்படி வரும். அந்த மாதிரியான ஒரு மூலிகை தான் இந்த கருடன் கிழங்கு அப்படிங்கிறது. ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று. திருஷ்டியை எடுக்கிறதுக்கு முதல்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இன்னைக்கான டாபிக் நீங்க இந்த கருட பஞ்சமி பதிவு ஒண்ணு நம்ம போட்டிருந்தோம் மேம். அதுல இந்த கருட கிழங்கு பத்தி சொல்லியிருந்தீங்க. சோ அதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கருட கிழங்கு யாரெல்லாம் பயன்படுத்தலாம், ஏன் பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஸோ அதுதான் இன்னைக்கு டாபிக்காவே கொண்டு வந்திருக்கேன். அந்த கருட கிழங்கு நிறைய பேருக்கு தெரியல, ஒரு சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை பத்தி இன்னைக்கு சொல்லுங்க. ஆமாம், கருடன் கிழங்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதாவது இது இயற்கையான ஒரு மூலிகை தான் இந்த கருடன் கிழங்கு அப்படிங்கிறது. பட் அதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், கருட பகவான் அது சொல்கிறாங்க. அது ஷேப் கருடன் மாதிரி இருக்குன்னு அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கிழங்கு ஒவ்வொரு மாதிரியான ஷேப்பில் தான் இருக்கும். இந்த கருடன் கிழங்கு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் துளசி வச்சா நமக்கு கிருஷ்ணருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு மணி பிளான்ட் வச்சா ஒரு நல்ல அந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் இது நல்லா இருக்கும், சப்ளை நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் இது கண்டிப்பாக இருக்குது, ஒவ்வொரு மூலிகைக்கும். அதில் இந்த கருடன் கிழங்கு அப்படிங்கிறது திருஷ்டி தோஷங்களை போக்கக்கூடியது. இது எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கருடன் கிழங்கெல்லாம் தெரியும். இது ஆக்சுவலாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சவர், நான் ஒரு தெரிஞ்சவர்கிட்ட தான் நான் வாங்குவேன். அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய கிழங்கு. நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் ஸ்ரீவித்யா, நான் வீட்டில் வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய கிழங்கு. இந்த கிழங்கு நான் ஒன்று மாடியில் வீட்டு தோட்டத்துலேயே வச்சுருக்கேன். விஷ ஜந்துக்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வராது. இந்த தேள், பூரா, பாம்பு, இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் வராது. இப்போ நீங்கள் நிறையா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய பாம்பு வீட்டுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறது சில பாம்பு நிறைய இருக்கக்கூடிய இடங்களில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கருடன் கிழங்கு அப்படிங்கிறது நீங்கள் பூமியிலேயே நட்டு வைக்கலாம். அந்த ஸ்மெல்லுக்கு அந்த சுற்றி வர எந்த விதமான விஷ ஜந்துக்களும் வராது. ஸோ நீங்கள் ஒரு கொஞ்சம் தள்ளியெல்லாம் வீடு கட்டும்பொழுது ஐயோ அங்கே நிறைய பாம்பு இருக்குங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கருடன் கிழங்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பாருங்கள். ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப சின்ன கிழங்கு அப்படி தான் வச்சுருக்காங்க. நான் முதலெல்லாம் அங்கே தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நரகஜா வாங்குகிறோம்ல ஸ்ரீவித்யா, அவங்க தான் அந்த நம்ம கருடன் கிழங்கும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நான்லாம் இவ்வளோ பெரிய கிழங்கு வாங்கியிருக்கேன். அது வீட்டு வாசலில் நீங்கள் கட்டி வைக்கலாம். நான் நான் இப்போது இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தேன். நான் கூட உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல ஸ்ரீவித்யா, நான் செய்வினையில் ரொம்ப அப்போ அந்த டைமில் இந்த கருடன் கிழங்கு எனக்கு ரொம்ப பலன் கொடுத்தது. செய்வினை போக்குறதுக்கு கூட அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய செய்வினையை அது எடுக்காது. ஆனால் அதை நான் வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது வீட்டில் எனக்கு செய்வினை பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் அதை நான் எடுக்கிறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணேன். நிறைய கஷ்டப்பட்டேன், நிறைய அலைஞ்சேன். பணத்தால் கஷ்டப்பட்டேன், மனசால் கஷ்டப்பட்டேன், எல்லா கஷ்டமும் பார்த்தோம். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மேம். என்ன பிரச்சனை நமக்கு நடக்கிறது அப்படின்றது சொல்கிறதுக்காவது ஒரு இது வேணும். அதை நமக்கு அந்த கருடன் கிழங்கு எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயம் எல்லாமே தெரிய வந்தது.
ஸோ ஜனங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, கருடன் கிழங்கு வீட்டில் வச்சுட்டா செய்வினை போயிருமான்னு கேட்காதீங்க. செய்வினை போகாது. பட் நமக்கு வீட்டில் ஏன் அந்த பிரச்சனை, ஏன் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, அதே மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று ஒரு ஒரு விஷயங்கள் நடந்தது. ஸோ இது எதனால் நடக்குது, இதை ஃபஸ்ட்டு நமக்கு மண்டையில் ஏற்றுறதுக்கு அந்த கருடன் கிழங்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதை வெளியில் துரத்துறதுக்கு கருடன் கிழங்கு எனக்கு பயன்பட்டது. அதுக்கப்புறம் நான் அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்து தெய்வ சக்தி வீட்டுக்கு வர்றதுக்கான வேலைகள் எல்லாம் நான் பார்த்தேன். இந்த கருடன் கிழங்கு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய மாமா தாத்தா தான் கொடுத்தார். இதை ஆற்றுல வெயி, இது மாதிரி உனக்கு எல்லாவோட நான் அதுக்கப்புறம் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா தாத்தா கொடுத்தாரு எனக்கு அந்த கருடன் கிழங்க. நான் வந்து என்ன பண்ணேன், கிச்சனில் தான் சும்மா ஃப்ரிட்ஜு பக்கத்தில் அது ஒரு இது மாதிரி இருக்கும், ரூட் மாதிரி, அதில் ஒரு நூலை கட்டி தொங்க விட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 4-5 நாள்லையே அழகாக அதில் வந்து முளைக்க ஆரம்பிச்சிது. நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக வந்தது. அப்போ என்கிட்ட சொன்னான், வீட்டில் வந்து ஒரு நல்ல சக்தி தெய்வம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பச்சை இலை, பட் அது 2 நாளில் கருகி போயிடுது. அந்த இலையும் கருகி போயிட்டு கருடன் கிழங்கு அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம்தான் அது ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம்லாம் ஒரு 6 மாதம் கழிச்சு நான் வச்ச கிழங்கெல்லாம் சூப்பராக இருந்தது. இப்போல்லாம் என் வீட்டில் கருடன் கிழங்கு ரொம்ப நல்லா அப்படியே பச்சை பசேன்னு முளைச்சிருக்குது. அது எப்போ வாடுதோ நான் உஷாராயிருவேன். ஸோ இது நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம எலுமிச்சம்பழம் வச்சு வீட்டில் வந்து அது மாதிரி நீங்கள் கருடன் கிழங்க வீட்டு வாசலில் திருஷ்டி தோஷத்துக்கு கட்டலாம். பட் இந்த கருடன் கிழங்கை வந்து சித்தா மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கருடன் கிழங்கு சாறை வந்து எடுத்து அந்த பாம்பு கடிச்ச உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி எல்லாம் போக்குறதுக்கு சித்தா மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் அது வந்து எனக்கு அவ்வளோவா அதை பற்றி தெரியாது. வீட்டில் அது மாதிரி மண்ணில் நீங்கள் பூமியில் புதைச்சி வச்சாலும் அது நல்லா வளரும். பட் இந்த கருடன் கிழங்குக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் நான் 10 நாளைக்கு ஒரு தடவை சும்மா ஸ்ப்ரே பண்ணி விடுவேன், அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுவேன், அவ்வளோதான். இது அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரையே அப்சார்ப் பண்ணி இது வந்து உங்களுக்கு இலைகள் எல்லாமே வரும். டியூப் தான், இலைகள்னால் வெறும் டியூபாக இப்படி வரும். அந்த மாதிரியான ஒரு மூலிகை தான் இந்த கருடன் கிழங்கு அப்படிங்கிறது. ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று. திருஷ்டியை எடுக்கிறதுக்கு முதல்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட் மேம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கண் திருஷ்டி, பொறாமை, பொச்சரிப்பு. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது நாங்கள் எல்லோரும் அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். அந்த ஃப்ரெண்டு வந்து திடீர்னுட்டுன்னு ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. என்ன இவங்க ஃபயர் சர்வீஸ்க்கு போனால் பாம்பு வந்துடுச்சு வீட்டில் அப்படின்ட்டு எல்லோரும் உட்காந்துருந்தோம். இது பாம்பு வந்துடுச்சு அப்படின்ட்டுன்னு அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக ஃபோன் பண்ணி கொஞ்சம் வரீங்களா, பாம்பு வந்துடுச்சுன்னு. ஐயோ நான் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைங்க அந்த வீட்டு வெளியில் அந்த மல்லிகை செடி பக்கத்தில் இருக்குது, பெருசு இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு உட்கார்றதுக்கே எனக்கு கொலை நடுங்கிடுச்சு. சரி எல்லோரும் அப்படியே நான் கிளம்புறேன் நானுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடக்கூட இல்லை, கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் அந்த கருடன் கிழங்கு வர வச்சு நான் சொன்னேன், உங்கள் வீட்டு முன் வாசலில் ஒன்று வைங்க, பின் வாசலில் ஒன்று வைங்க, வராதுன்னு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க சொன்னாங்க, இல்லை பார்த்தி நான் ஜென்ரலி பார்ப்பேன், நாங்கள்லாம் இந்த ஏரியாவில் நிறையா கொஞ்சம் அந்த சைட்லலாம் குப்பை குளமாக இருக்குது, அங்கே எங்கேயாவது வந்து பதுங்கி இருக்கும், அப்புறம் எப்படி வரும். பட் நான் வச்சதுக்கப்புறம் எதுவும் கண்ணில் படலை அப்படின்னாங்க. இது நான் வந்து லைவாக நான் பார்த்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க சொன்ன விஷயம் இது. எனக்கு சூப்பர் மேம். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம். ஐயோ ஆமாம், எனக்கு தெரிஞ்ச பாவம் கொஞ்சம் இந்த அவுட்ஸ்கட்ஸ்லாம் வீடு கட்டி போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பாம்பு பிரச்சனை எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பாம்பு, தேள், கரப்பாம்பு, அது என்ன இந்த பூரா இதை மாதிரியான விஷ ஜந்துக்கள் வராது. அதனால் இந்த கருடன் கிழங்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வீட்டிலேருந்து உனக்கு அதை வீடியோவும் எடுத்து அனுப்புகிறேன், ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புகிறேன். கண்டிப்பாக மேம், ரெண்டுமே ஷேர் பண்ணுங்கள். கருடன் கிழங்கு பார்த்துருப்பாங்க, பட் நீங்கள் சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷனோட அந்த கருட கிழங்கை பார்க்கும்பொழுது சரி நம்ம இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு மக்களுக்கும் புரியும். கண்டிப்பாக. ஷூர் மேம். ரொம்ப ஒரு நல்ல பதிவு கருட கிழங்கை பற்றி இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம்.